Students, this is partnership. Before that, what is the meaning of partnership? Here, when two or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio, the relationship among them is called partnership. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் பிஸ்னஸ் நடத்தி அதில் வர்ற ப்ராஃபிட் ஆர் லாஸ் அவங்களுக்குள்ள ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பிரித்து வச்சுக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இந்த பிஸ்னஸ்ஸு அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே அல்லது எல்லாத்து சார்பாக எவர் ஒரு அந்த பிஸ்னஸ் ஏற்றி நடத்திக்குவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு பேர் பார்ட்னர்ஷிப். Dear students, especially now we are going to see about goodwill in partnership accounts in unit 4. Shall we go to the Sampa? This is annuity method. Okay, in Tamil ஆண்டு தொகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. Before that, what is the meaning of annuity method? Under this method, value of goodwill is calculated by multiplying the super profit with the present value of annuity. ஸோ இந்த மெத்தடில் குட்வில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று தந்திருப்பாங்க. அதாவது ₹1 இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆனுட்டி ஃபேக்டர் தந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சி அந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது குட்வில். ஓகே, இந்த குட்வில் அப்படிங்கிறது என்ன மெத்தடில்? ஆனுட்டி மெத்தடில். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி ஆஃப் ₹1 at given time. It can be found out from annuity table or by using formulas. இந்த வேல்யூ வந்து ஆனுட்டி டேபிள்லையோ அல்லது ஃபார்முலாலையோ கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்குது, ஆனால் வேல்யூவே சம்ஸில் கொடுத்தாங்க. ஓகே, shall we go to the sums part? This is first sum of annuity method, illustration 9. See the sum part. From the following information, compute the value of goodwill as per annuity method. First point, capital employed 50,000. Capital employed அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, then normal rate of return 10%. Profits of the year 2016, 2017 and 2018 were ₹13,000, ₹15,000 and ₹17,000 respectively. Then fourth point is the present value of annuity of ₹1 for 3 years at 10% is ₹2.4868. ஸோ annuity table வேல்யூ தந்திருப்பாங்க. ₹1 இவ்வளோ அப்படின்னு 3 வருஷத்துக்கு 10%ல் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த கொஸ்டின் ஹியர்? Here, compute the value of goodwill as per annuity method. Okay, come to the solution part. First point, we find out average profit. So, average profit calculation formula is average profit is equal to total profit divided by number of years. Total profit here is 2016 and 17 and 18. 18 amount is ₹13,000, 15,000 plus 17,000. Okay, so இங்கே 13,000 plus 15,000 plus 17,000 number of years அப்படிங்கிறது இங்கே 3 years. ஸோ 45,000 divided by 3. ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது 15,000 treated as the average profit here. Okay, average profit கண்டுபிடிச்சதுக்கப்புறம் after the calculation of average profit we can calculation of normal profit. Normal profit அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். Normal profit calculation formula is capital employed into normal rate of return. Okay, capital employedக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதுக்கு ஒரு தனியாக ஃபார்முலா இருக்குது. கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது ரைட். இதில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அமௌண்ட் கொடுத்துருக்கனால அந்த ஃபார்முலா தேவையில்லை. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50,000. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆல்ரெடி தே ஆர் கிவன் இன் சம் 10%. ஸோ 15,000 into 10/100 உங்களுக்கு ₹5,000 இங்கே வரும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 5,000. தென் சூப்பர் ப்ராஃபிட் நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேஷன் ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஹியர் 15,000, நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஹியர் 5,000. ஸோ டோட்டலி டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 10,000 treated as a super profit. இங்கே 10,000 ரூபா அப்படிங்கிறது சூப்பர் ப்ராஃபிட்டாக
இருக்குது. ஓகே, நவ் we can find out goodwill value. So goodwill calculation formula is goodwill is equal to super profit into value of annuity. Okay, super profit already we were calculated. So 10,000 அப்படிங்கிறது இங்கே super profit into value of annuity. அப்போ annuity டேபிள் மூலிமா கொடுத்துருக்குற அமௌண்ட் பாருங்கள், ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2.4868. ஸோ அந்த வேல்யூ வாழ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10,000 இன்ட்டு 2.4868. ஓகே, ஸோ 24,868 அப்படிங்கிறது குட்வில். ஓகே, இது எக்ஸாம்பிள் சம்ஸு. ஓகே, shall we go to the exercise sums in your book, sum number 9. sum number 9 பார்ப்போம். பாருங்கள், from the following information calculate the value of goodwill under annuity method. Average profit, normal rate of return, years of purchase of goodwill. Present value of rupees 1 for 5 years at 15% per annum as per the annuity table is 3.352. So question is here, calculate the value of goodwill under annuity method. Average profit, normal profit அவங்க கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேணும். Here come to the sum number, exercise 9th sum, calculation of goodwill. Here super profit calculation formula is average profit minus normal profit. Average profit here is 14,000, so normal profit is 4,000. Okay, 14,000 minus 4,000, the difference amount is 10,000 treated as a super profit. இங்கே 10,000 super profit இருக்குது. Then we can calculate the valuation of goodwill. Okay, so valuation of goodwill formula is here, super profit into present value of vanity factor. Super profit இங்கே 10,000 இருக்குது, present value of vanity factor அப்படிங்கிறது சம்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி 23.23 ஆர் 2.3352. ஓகே, ஸோ அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது vanity factor எப்படி இருக்குது, 3.352. vanity factor is 3.352 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இங்கே 23 அப்படிங்கிறது, ஸோ பார்த்துக்குங்க 3.352. okay, so 10,000 into 3.352. so amount is உங்களுக்கு எவ்வளோ வந்துரு, valuation of goodwill super profit into valuation of goodwill formula is super profit into present value of vanity factor. So 10,000 into 3.352, so 33,520 அப்படிங்கிறது ஆன்சர் உங்களுக்கு வரும். this is the answer of this sum. okay, right. So we go to the next sum. Before that, another type of method, that one is capitalization method. okay, மூலதனமாக்கும் முறை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. So what is the meaning of this method, capitalization method? Under this method, goodwill is excess of capitalized value of average profit of the business over the actual capital employed in the business. So excess of capitalized value of average profit, business over profit விட average profit வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதுதான் கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், ஸோ குட்வில் கால்குலேஷன் ஃபார்முலா இஸ் ஹியர். குட்வில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் லெஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ த டோட்டல் capitalized value of the business is calculated by capitalizing the average profit on the basis of normal rate of return. ஸோ கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இங்கே நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இல்லை, சாதாரண ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது 100க்கு மாற்றும்போது எவ்வளவு உங்களுக்கு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு அசெட் எக்ஸ்க்ளூடிங் குட்வில் ப்ளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. முன்னாடி சம்ஸில் சொன்ன மாதிரி
formula is actual capital employed. Okay, then sum number 10, illustration 10 பாருங்க. From the following information, compute the value of goodwill by capitalizing super profit. Capitalizing super profit மெத்தடில் கொடுத்துருக்காங்க. 3 conditions கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு capital employed rupees 4 lakh கொடுத்துருக்காங்களா. Then normal rate of return is 10%. Then profit for 2016 rupees 62,000, 2017 rupees 61,000 and 2018 63,000. Okay, ஸோ இதை வச்சுட்டு நம்ம கேபிட்டலைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஓகே, தென் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 62,000, 61,000 ப்ளஸ் 63,000 divided by 3. So 1,86,000 divided by 3. The calculation value is 62,000 treated as a average profit. Another step is normal profit. So normal profit calculation formula is capital employed into normal rate of return. Formula correct ஞாபகத்தில் வச்சுக்கணும். Capital employed into normal rate of return. Capital employed amount அளவு 4 lakh into normal rate of return 10%. So 10 divided by 100. Okay, உங்களுக்கு 40,000 உங்களுக்கு வரும். ஓகே, தென் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படிங்கிறது சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இங்கே 62,000, நார்மல் ப்ராஃபிட் 40,000. த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு சூப்பர் ப்ராஃபிட்டாக இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000. ஓகே, நவ் we can calculate the value of goodwill. So goodwill calculation formula is here super profit divided by normal rate of return into 100. இங்கே சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 22,000 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு 10%. ஸோ 10 இன்ட்டு 100. ஸோ 10% எவ்வளோ சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா 100% எவ்வளோ, அதுதான் கேபிட்டலைசேஷன். ஓகே, அதுதான் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் சொல்கிறது. ஸோ 22,000 divided by 10 into 100. So total amount is 2,20,000 treated as the answer of this sum. Okay, clear the part. It is illustration sum number 10. Then exercise sum number 10 part. Find out the value of goodwill by capitalizing super profit. அதே மாதிரி நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் ஒரு 4 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. A non-recurring income 3,000 கொடுத்துருக்காங்க. included in the above mentioned profit of rupees 30,000. 13,000ல் 3,000 அப்படிங்கிறது non-recurring income. ஸோ அந்த non-recurring income will be deducted from that profit. Then average capital employed 3 lakhs இருக்குது. கொஸ்டின் வந்து find out the value of goodwill by capitalizing super profits. ஆன்சருக்கு போகலாமா, ரைட். தென் எக்ஸசைஸ் 10 கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஒரு டேபிள் காலம் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். பர்டிகுலர்ஸ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர். ப்ராஃபிட்ஸ் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 30,000, செகண்ட் இயர் 40,000, தேர்ட் இயரில் 50,000, ஃபோர்த் இயரில் 45,000. அந்த 30,000 ப்ராஃபிட்டில் மட்டும் நான் ரெக்கரிங் இன்கம் ஒரு 3,000 தேர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இன்க்ளூடிங் 3,000 ஒன்லி இன் கன்சர்ன்டு ப்ராஃபிட் இஸ் rupees 30,000. ஓகே, ஸோ அதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் நான் ரெக்கரிங் இன்கம் 3,000. ஸோ மற்ற இயற்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ப்ராஃபிட் 27,000, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு நோ சேஞ்ச். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 27,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 45,000 1,62,000. தென் கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன, total profit divided by number of years. Total profit divided by number of years. So 1,62,000 divided by 4. So 40,500 அப்படிங்கிறது இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. தென் அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, 3 lakhs சம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 lakhs இன்ட்டு 10/100 அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரும். இப்போது சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுங்கள். சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேஷன் ஃபார்முலா இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஹியர் 40,500, தென் நார்மல் ப்ராஃபிட் இஸ் 30,000, தென் சூப்பர் ப்ராஃபிட் இஸ் 10,500.
500 அந்த ஸ்டெப் இங்கே வரணும் அவங்க கொடுக்காம டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்பும் சேர்த்து எழுதிக்கணும். ஓகே, தென் சூப்பர் ப்ராஃபிட் 10,500. நவ் வி கேன் calculate the capitalization super profit method. Okay, then capitalization value நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Capitalization super profit method is super profit divided by normal rate of return into 100. Here super profit is 10,500 divided by 10 into 100. So totally 1,05,000 treated as the answer of this sum. Okay, புரிஞ்சுதாப்பா? Then last sum number 11. From the following information find out the value of goodwill by capitalization method. அதே capitalization method தான். Average profit, normal rate of return, tangible assets of the firm, liabilities of the firm கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம capitalization methodல goodwill calculate பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், shall we go to the answer பா? Total capital value of the average profit. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கேபிட்டல் வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க இல்லையா? டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000 சம்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 20,000 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஹியர் இஸ் 10%. ஸோ 10 இன்ட்டு 100 2 lakhs வரும். ஓகே, இது டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆனால் குட்வில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்ம இப்போ கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு லெஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பயன்படுத்தப்பட்ட மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல். அப்படின்னா இதில் 1,50,000 அப்படிங்கிறது இருக்குது. திஸ் 1,50,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா தேர்டு பாயிண்ட் பாருங்கள், டேஞ்சிபிள் அசட்ஸ் ஆஃப் த ஃபேம் 2,20,000, liabilities 70,000. Accounting equation ஞாபகம் இருக்கா? So here remembering the accounting equation is assets is equal to capital plus liabilities. இங்கே assetsோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, liabilities வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் கேபிட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது ஸோ அசட்ஸ்லேருந்து liabilities லெஸ் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ 2,20,000 மைனஸ் 70,000 அப்படிங்கும்போது 2,20,000 மைனஸ் 70,000 அப்படிங்கும்போது 1,50,000 உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டாக வந்துடும். ஸோ 2 lakh minus 1,50,000 the calculation amount is 50,000 treated as a value of goodwill under the capitalization method. Okay, புரிஞ்சுதாப்பா? ரைட், தேங்க்யூப்பா.